ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேரளாவில் ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு. இந்த மழைனாலே என்னமோ எனக்கு கேரளானா அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இல்லை. நம்ம ஊரில் மழைனா வரும், டக்குன்னு நின்றோம். ஆனால் இங்கே தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். பெரிய கொடுமை என்னென்னா, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை இன்றைக்கி துவைச்சோன்னா அது காயறதுக்கு 4 நாள் ஆகிடும். சின்ன வயசில் சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சுன்னா தாத்தா பாட்டி பார்க்க போகலான்னு ஒரு ஜாலியாக போவேன். ஒரு 2 நாள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய நேரம் நான் அங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இன்ஸ்டா, யூடியூப் இந்த மாதிரி எதோ ஓப்பன் பண்ணாலும் அடிக்கடி இப்போ என் கண்ணில் படுற ஒரு சென்டென்ஸ் என்னென்னா, த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் இட் கோ. ஆக்சுவலி இந்த சென்டென்ஸை சொல்கிறது ரொம்பவே ஈஸி. இது கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு தான் அதோட பெயின் என்ன அப்படின்றது புரியும். லைக் நம்மளுக்குள்ளேயே நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். இப்படி தான் ஆகும்னு இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்காமல் இருந்துக்கலாமே, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட இது நம்ம கோத்ரூ பண்ணுவோம். பட் டெஃபினெட்லி இந்த ஸ்டேஜை எப்படியாவது நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முதல்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பார்க்க முடியும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளமில் ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி எதுலையாவது தான் வரும். நம்ம லைஃப்பில் அந்த பர்சன் இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. இனிமேல் அந்த பர்சன் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் we also need to give space for them. ஸோ let it goன்னு அவங்கள அப்படியே விட்டுறது தான் நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. யாராவது இந்த மாதிரி ஃபேஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரக்கு ட்ரை பண்ணுங்கள். யாராவது ஆல்ரெடி வெளியே வந்திருந்தீங்கன்னா எப்படி இதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு டிப்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.